அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஜவ்வரிசி வடை. ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சுட்டா போதுங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஊறத்துக்கு ஒரு 5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. இது மாதிரி இருக்கணும். ஜவ்வரிசி ஊறின பிறகு இது மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் 30 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் வெளில போயிடும். வேர்க்கடலை 1/4 கப் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை கையிலே நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை நல்லா கையிலே மசிச்சாச்சுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். அடுத்தது மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். பொடியான இருக்குன இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், பொடியான இருக்குன 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வடை கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.